அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க மூன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது சலாமும் ஈது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கின்றோம். உங்கள் மூன் டிவி உங்களுக்காக இந்த ஹஜ் பெருநாளில் சமூக சீரழிவுகளும் அதன் காரணங்களும் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடன் இன்று கலந்துரையாடல் செய்வதற்காக 4 முக்கிய நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். முதலாவதாக, சமுதாய சீரழிவு என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது, எதை சீரழிவு என்று நாம் கூறலாம், அதை எப்படி அணுகுவது என்பதை குறித்து ஜனாப் எஸ்.எம். ஆரிஃப், நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் ஒரு அறிமுகம் கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த தலைப்பை கேட்ட உடனே ஒரு நினைவு. பள்ளியில் படிக்கும்போது 60களில் ஒரு புக்கு, ஒரு நூல், திருச்சி ரசூல் எழுதிய புக்கு. அதனுடைய தலைப்பு சீரழிய சினிமா பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அந்த புக்கு அந்த இன்னும் அந்த பசுமையா அந்த நினைவுகள் இருக்கு. இன்னைக்கும் இருக்காங்க அந்த ரசூல். இன்னைக்கு அவங்க எழுத ஆரம்பிச்சாங்கன்னா வால்யூம் பல பத்தாது. ஏன்னா அன்னைக்கு சினிமாவை பத்தி தான் எழுதினாங்க. இன்னைக்கு எத்தனையோ அனைத்து துறைகளிலும் சீரழிவு. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ரசூலுல்லாஹ் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை 1,24,000 நபிமார்கள், இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி என்ன பண்ணா, சீர்கெட்டு கிடந்த, மருண்மதம் மிகுந்து கிடந்த இந்த சமூகத்தை ஒரு சீரமைத்து, ஒரு அழகா செப்பனிட்டு அவங்க நல் போதனைகளை சொல்லி சீரமைச்சாங்க. ஆனா அதனுடைய சந்ததிகள், அதை கேட்டு அப்ப அதை கடைபிடிச்சவங்க, அவங்களுடைய சந்ததிகள் இப்ப வர 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 என்னன்னா, அந்த அழகான சீரான பாதையை சீரழிச்சு இன்னைக்கு இந்த தலைப்புல வச்சு நம்ம காரணத்தையும் அதை எப்படி சீராக்குறதுங்கிறதையும் விவாதிக்கிற அளவுக்கு இந்த சமூகம் ஆக்கிடுச்சு. அது இந்த கால கட்டாயமாக ஏற்பட்டுள்ளது. மௌலவி ஜியாவுதீன் பாக்வி அவர்கள், உங்களுடைய கருத்து, சமுதாய சீரழிவு என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் தய்யிபன் முபாரக்கன் அலா குல்லி ஹால். சகோதரர் அவர்களே, சமுதாய சீரழிவு என்று பார்க்கும் பொழுது இன்ஹரஃப அனி தரீக் ஸவிய், பொதுவாக சீரழிவு என்பதற்கு ஒரு வார்த்தையை தருகின்றார்கள். நேரான வழியில் இருந்து ஒரு சமூகம் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அதனுடைய இயற்கையிலே யதார்த்தமாக நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், அந்த யதார்த்தத்திலிருந்து இயற்கையான எது சமூகத்தில் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டதோ அந்த ஒரு சரியான வழியிலிருந்து தடம் புரண்டு அவர்கள் அழிவின் பக்கம், நாசத்தின் பக்கம் இந்த சமூகம் சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அழிவின் பக்கம் ஒரு சமூகம் செல்லுமேயானால் இதற்கு பெயர் சீரழிவு என்று பொதுவாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் குறிப்பாக இஸ்லாம் இதற்கு என்ன வார்த்தையை கொடுக்கின்றது என்றால், இன்ஹரஃப அனில் இஸ்லாம், இஸ்லாத்திலிருந்து ஒருவன் தடம் புரளுவானேயானால், தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இஸ்லாமாக ஆக்கி கொண்டவன் அதிலிருந்து தடம் புரண்டு இஸ்லாத்தை விட்டு அந்நிய சிந்தனையிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இதற்கு சீர்கேடு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தப்படுகின்றது. மௌலவி அபு தாஹிர் யூசுஃபி அவர்களே, உங்களுடைய கருத்துகள் இந்த சப்ஜெக்ட் குறித்து? அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முஸ்தஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, தியாகத் திருநாளில் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு இது. சமூக சீரழிவு என்று பார்க்கிற பொழுது, முஸ்லிம்கள் இஸ்லாம் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு நிம்மதி பெறுதல், நிம்மதி தருதல் என்று பொருள்படும். ஆனால் அந்த நிம்மதியை முஸ்லிம்கள் என்று இழந்து விட்டார்கள். நிம்மதி பிறருக்கும் கொடுப்பதும் இல்லை, தானும் பெறவில்லை என்பதில்தான் முக்கியமான சீரழிவு. எல்லா துறைகளிலும் பார்க்கிறோம் முஸ்லிம்கள், இஸ்லாமிய வீழ்ச்சி என்பது, எழுச்சி பெற்ற சமூகம் இஸ்லாம், எழுச்சி பெற்ற மக்கள் முஸ்லிம்கள்,
இந்த இந்திய பாரம்பரியத்தை 800 வருட காலம் ஆண்ட முஸ்லிம்கள். ஆனால் சமீபத்தில் அல்ல, ஒரு நீண்ட கால சரித்திரத்திலே பார்க்கிற பொழுது தங்களுடைய இஸ்லாத்தை விட்ட காரணத்தினால், பாரம்பரியத்தை இழந்த காரணத்தினால், யதார்த்த வாழ்க்கையை இழந்து நிம்மதியற்றி போனதுதான் சீரழிவு என்று பொருள்படும். சகோதரர் பஹருதீன் அவர்களே, உங்களுடைய கருத்து சமுதாய சீரழிவு என்பதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சமுதாய சீரழிவை பற்றி நாம் ஃபஸ்ட்டு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, ஒவ்வொருவருக்கும் சீரழிவு என்பது பற்றிய பல்வேறுபட்ட ஒரு கண்ணோட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவங்க சொசைட்டியில், ஒரு சமுதாயத்தில் ஒரு சீரழிவு எப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் பார்க்கலாம், ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரினை சேர்க்கை பற்றியும், லெஸ்பியன் பற்றியும் சட்டபூர்வமான அங்கீகாரம் பெறுவது குறித்தும் இன்றைக்கு பெரிய அளவில் மீடியாக்கள்லையும் கவர்மெண்ட் ஏரியாலையும் பெரிய அளவுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது இந்த மனித சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சீரழிவு என்ற அடிப்படையில் அவர்கள் சிந்திச்சிருப்பாங்க. ஆனால் இருந்த போதும் கூட அவங்க லிவிங் டுகெதர் மற்றும் ஃப்ரீ மிக்சிங் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இயல்பாக கலந்துரையாடி வாழ்க்கையில் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர்கள் சீரழிவாக கருதவில்லை. அதை தனிநபர் சுதந்திரங்கிற அடிப்படையில் அவர்கள் வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் தங்கள் எண்ண ஓட்டங்களில் அதை ஒரு சீரழிவாக கருதவில்லை. எந்த அளவுக்கு சீரழிவுங்கிறாங்கன்னா, இது இந்த ஓரினச்சேர்க்கை போன்ற அந்த அடையாளங்கள், அந்த செய்கைகள் அத்தனையுமே மனித இனத்தை அழித்து விடக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிற காரணத்தினால இதைத்தான் என்ன செஞ்சுறாங்க, சீரழிவும் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு கீழே உள்ள அத்தனை விஷயங்களும் அவர்கள் தனிநபர் சுதந்திரம், இண்டிவிஜுவலிசத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, அன்றைய அந்த நாடுகள் சில சட்டங்களை எப்படி என்ன செய்யுது, 1க்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றுக்கிட்டு மனித சமூகத்துக்கு ஆபத்துங்கிற அடிப்படையில் சில சட்டங்களை போட்டு செய்யணும். அதை ஒரு சீரழிவை கருதுறாங்க. சமூக சீரழிவு குறித்து சொந்த பந்த உறவுகளில் ஏற்பட்டிருக்கிற சீரழிவு எப்படிப்பட்டது என்பதை ஒரு சில நிமிடம் இந்த கரண்ட் ரியாலிட்டி, தற்போது யதார்த்த நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று அபு தாஹிர் யூசுப், நீங்க கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. சமூக சீரழிவில் ஒரு முக்கிய பங்காற்றுவது உறவினர்களுடைய இந்த உறவு பாதித்திருப்பது. இன்னைக்கு உறவுகள் சீரழிந்து போய் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அண்டை வீடு சண்டை வீடு அப்படிங்கிற அமைப்புல இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு குடும்பங்கள்ல கணவன் மனைவியுடைய உறவு, மிகப்பெரிய உறவு கணவன் மனைவி உறவு, தாய் மகன் உறவுங்கிற ஒரு உறவு இருந்தாலும் கூட இன்னைக்கு நீடித்த ஒரு கால உறவு கணவன் மனைவி உறவு. அந்த உறவு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, கணவன் மனைவி என்பவங்க திருமணம் முடித்த நாள் இருக்கிற அந்த சந்தோஷம் ஒரு சில நாட்கள்லயே போய் அந்த உறவு பாதிக்கப்பட்டு போய், இதுக்கு என்ன காரணம், இன்னைக்கு இந்த உறவு ஏன் பாதிச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்கள் மனங்களை பரந்த மனப்பான்மையோடு இல்லாம ஒரு சின்ன விஷயத்திற்காக ஒரு சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தி பார்த்து அதை பூதாகரமா ஆக்கி தங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயம் நடந்த மாதிரி கணவன் மனைவியும் பிரிஞ்சிடுறது, தாயும் மகனும் பிரிஞ்சிடுறது. இப்படி உறவுகள் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்துவதன் மூலமாகவோ, மனங்களை புரிந்து கொள்கிற பரந்த மனப்பான்மை இல்லாத மூலமாகவோ, சகிப்புத்தன்மை இல்லை அதனாலேயோ, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, இது போன்ற காரணங்களால இன்னைக்கு குடும்ப உறவுகள் முதல் கொண்டு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு முதல் கொண்டு, மாமனார் மாமியார் உறவு, இன்னைக்கு நிறைய பேச வேண்டிய தலைப்பு மாமியார் மாமனார் உறவு. இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் பால்பட்டு போய் சீரழிந்து போய் தன்னந்தனி வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கு. இது மிகவும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. மௌலவி ஜியாவுதீன் பாக்கவி, உங்களுடைய கருத்து, உறவுகள், அதாவது சொந்த பந்தங்களின் உறவுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரழிவு ஒரு யதார்த்த நிலையை பத்தி சில நிமிடங்கள் சொல்லுங்க. சொந்த பந்தத்துடைய உறவை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்த உம்மத்துமே ஒரு சொந்தத்துக்கு கீழே வச்சு பார்க்கணும். எப்படின்னா, உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையான உறவு இருக்குது. ஒன்னு சிலத்துர் ரஹ்ம், இரத்த உறவு, இன்னொன்னு சகோதரத்துவம் அப்படிங்கிற உறவு. கூட்டாக வாழக்கூடிய நமக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 உறவை மையப்படுத்தி வச்சிருக்கிறான். பிறப்பின் மூலியமாக இரத்த பந்த உறவுகளை கொடுத்திருக்கிறான். அந்த பிறப்பின் மூலியமாக யதார்த்தமாக ஏற்பட்ட அந்த உறவு அல்லாம மற்ற உறவுகளை பொறுத்த வரைக்கும், இப்ப நீங்களும் நானும் இருக்கிறோம், 2 பேருக்கு மத்தியில் என்ன உறவு, சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த உறவை கொடுத்து நம்மள ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த உறவு இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய சவாலாக, இதை இனிமே சீர்படுத்த முடியுமா, இது எந்த அளவுக்கு இது நம்மளால சீர்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த இரத்த உறவு எப்படி பார்க்கப்படுகின்றது என்றால், பணத்தின் அடிப்படையில், ஆதாயத்தின் அடிப்படையில் இந்த இரத்த உறவு இன்றைக்கு பேணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பணம் இருந்தால் சகோதரத்துவம் அங்கே பேணப்படுகின்றது. ஒருவரிடத்திலே பொருளாதாரம் சரிந்து விட்டது என்றால்
பொருளாதாரம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு குடும்ப உறவுகள் நசிந்து கொண்டு இருக்கின்றன. இன்னொரு ஒரு வெளிப்புறம் வந்து பார்த்தால் மற்ற மக்களுக்கு மத்தியிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சகோதரத்துவம் என்ற அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த உறவு எந்த அளவிற்கு நமக்கு மத்தியிலே தேசியவாதம், இயக்கம், ஜமாத், மஹல்லா போன்ற பிரிவினைவாதத்தின் மூலியமாக இந்த சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்குவித்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு விரோதி போன்று, குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிய வைக்கின்றேன். இயக்கங்களுக்கு மத்தியிலே ஒரு இயக்கம் இன்னொரு ஒரு இயக்கத்தை எதிரியாக சித்தரித்து, அதே போன்று ஒரு நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் இன்னொரு நாட்டில் உள்ள முஸ்லிம்களை எதிரிகளாக சித்தரித்து தேச பிரிவினை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி, இதன் மூலியமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவ உறவும் பிறப்பின் மூலியமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இரத்த பந்துக்களுடைய உறவும் இன்றைக்கு நலிந்து சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றன. மெகா சீரியல்ல பார்க்கும் பொழுது உறவுகள் என்று இருக்கக்கூடிய நிலையில வந்து பிரச்சனையும் உறவுகளும் சம்பந்தப்பட்டே வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்குறோம். சோகமான ஒரு நிலை தான் இருக்கிறது. அது வந்து உண்மையிலே வந்து ஒரு சீரழிவு வந்து இந்த தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. உங்களுடைய கருத்து இது விஷயமா சகோதரர்? அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல உறவு எப்போ தொடங்குன்னு சொன்னா, அவன் பிறக்கும் போது அவனோட தாய் தந்தையருக்கிடையே ஆரம்பிக்கக்கூடிய உறவை படுத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சரிதான், எல்லா வீடுகள்லையும் சரிதான், தங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, ஆண் பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் சிங்கக்குட்டி பிறந்துட்டான், உங்களுக்கு வருமானம் வந்து விட்டது என்று ஒரு குழந்தையை கூட வந்து என்ன செய்யறாங்க, ஒரு உறவை தொடங்கக்கூடிய புதிய ஒரு உறவை தொடங்கக்கூடிய இந்த வம்சாவளி சந்ததி பெருக்கம் என்கிற அடிப்படையில் அவர்கள் சிந்திக்காம ஆதாயம் என்கிற ஒரு அடிப்படையில் வச்சு பெண் குழந்தை பிறந்தால் உனக்கு செலவு ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் வந்து பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய சமூகம் ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் அதிகமான பெண் குழந்தைகள் வந்து கருவிலேயே கொல்லப்படக்கூடிய மோசமான சூழ்நிலையில சீரழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து ஆதாயம் கருதி பெனிஃபிட் பேஸ்ல தான் இன்னைக்கு உறவுகள் அமைக்கப்படுகிறது. இது மட்டும் அல்லாம இன்றைக்கு குடும்பங்கள்ல மட்டும் கிடையாது, இந்த குடும்பங்கள்ல எந்த அளவுக்குன்னு சொன்னா நண்பர்களா இருந்தாலும் சரிதான், நம்ம ஒரு அலுவலகத்தில் பணிபுரிஞ்சாலும் கூட அவரிடத்துல ஏதாவது ஆதாயம் இருந்தால்தான் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் உறவு இருக்குது. இன்னைக்கு நீங்க அழகா சொன்னீங்க இந்த சீரியல் சம்பந்தமான விஷயங்கள். இன்றைக்கு மக்களுடைய மிக அதிமுக்கிய பிரச்சனையா உறவுகளுக்கு இடையான மோசமான ஒரு காரணிகளை விளக்கக்கூடிய அடிப்படையில் சீரியல் நடக்குது. ஆனா அந்த சீரியல் எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உறவுகளை பிரிப்பது எப்படி என்பதைத்தான் இந்த பெண்கள் அதிகமாக அதில் என்ன செஞ்சிருக்காங்க, பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை உடனடியாக சீரியல் பார்த்த உடனே இது நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் அந்த விஷயங்கள் என்ன செய்யறாங்க, செயல்படுத்துறாங்க. உறவுகள் சொந்தக்காரங்களை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கருத்தா இருக்குது. இது எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஆட்கொண்டு இருக்குது, குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்துல இது வந்து ரொம்ப பிரவேசத்து இருக்குதா? உங்களுடைய கருத்து? இல்ல, இது கருத்துக்கு காரணமே இப்ப என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை வளருது, அவனுக்கு கருத்து தெரியுதுன்னா யாரு சொந்தம்னு சொல்லி கொடுக்கணும்ல. அதை எங்க சொல்லி கொடுக்குறாங்க? நம்ம 4 தலைமுறையா அறிகிறது ஃபர்லு. அப்ப நம்ம சின்ன பிள்ளையில நம்ம படிச்சோம், யாரு வாப்பா யாரு, வாப்பாடா வாப்பா யாரு, பாட்டனா யாரு, முப்பாட்டம் யாருன்னு. இன்னைக்கு ஒரு பிள்ளையே கேளுங்க, யாரு பாட்டனார் யாரு, மாமா யாரு, சித்தப்பா யாரு, இல்ல சொல்லி கொடுக்கல. ஒண்ணு வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு மீட்டிங்க்கு போனேன், அந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு போகும்போது அதை வந்து ஒரு வாசகம், அந்த போஸ்டர் வச்சிருந்தாங்க, குஞ்சு மிதித்த கோழிகளே வருக அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து மகன்களால் கைவிடப்பட்ட அந்த முதியோர் இல்லம், அந்த விழால வந்து இப்படி ஒரு போர்டை வச்சாங்க. இப்ப நம்ம பலதரப்பட்ட ஆங்கிள் வந்து பார்த்தோம். டெலிவிஷன் சீரியல் வந்து அவங்களுடைய வாதம் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள் மத்திய இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அந்த நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய இந்த மேற்கத்திய ஒரு தாக்கம் வந்து கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு நிலை போகி இன்னைக்கு வந்து வெறும் ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, வேற யாருக்கும் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வந்து தங்கக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டி கூட இல்லாம வந்து ஒரு நியூக்ளியஸ் ஃபேமிலியா இருக்கக்கூடியதை பார்க்கலாம். சமுதாய சீரழிவும் அதன் காரணங்களும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி.